27/6/1988. ரெக்கார்டிங் போட்டியா? போட்டேன் சார், போட்டேன் சார். 8:35 AM. நாகர்கோவில். நாகர்கோவிலா? ஆமா சார், நாகர்கோவில். 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 ஓகே. திதி சார் வடக்குறை திரையோதசி. தீசுனியா? சூரியன் திரிசூன்யம் சார். ரிஷபமும் சிம்மமும். சாத்தியம் நாமயோகம். சாத்தியம் நாமயோகம். சுக்ரன் செவ்வாய் யோகி. குரு கேது அவயோகி. சுக்ரன் யோகி, குரு அவயோகி, செவ்வாய் உபயோகி, கேது உபயோகி சார். கௌலவ கரணம். முடக்கு புதன். வைனசிகம் சூரியன். வெயிட் பண்ண வரேன். ஓகே சார். லக்னம்? சார். கடக லக்னம். லக்ன புள்ளி பூசம். ஓகே. அடுத்தது லக்னத்துக்கு 2 கேது பூரம். கேது பூரம். லக்னத்துக்கு ஒரு நிமிஷம். 4ல மாதி விசாகம். 5ல சந்திரன் அனுஷம். 6ல சனி மூலம். 7ல
ரெண்டுமே புரட்டாதி. பதினொன்னுல குரு சுக்கிரன் புதன் 3 கிரகம். குரு கிருத்திகை, சுக்கிரன் ரோகிணி, புதன் மிருகசீரிஷம். குரு கிருத்திகை, சுக்கிரன் ரோகிணி, புதன் மிருகசீரிஷம். 12ல சூரியன் திருவாதிரை. அவ்வளவுதான். ஓகே, மாந்தி தோசை இருக்குது அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. சார். ஆமாம். ஆமாங்கய்யா. அவயோக நட்சத்திரத்தில் அவயவ ஸ்டாரில் வந்து இருக்கார். குரு வந்து ஜாதகம் வந்து அமையூரி. அவருடைய 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் வந்து மாந்தி வந்து இருக்காப்புல. விசாகத்தில் வந்திருக்காரு. பூரட்டாதியில் கவனிச்சிங்கன்னா 2 கிரகம் இருக்குது. ஓகேவா? ஓகே சார். 1 லக்னத்துக்கு 1, 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம். 8ல் செவ்வாய் ராகு சேர்க்கை அவயவ சாரத்தில். அப்போ இந்த தோசை எதனால் வந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் முன்ஜன்ம குழந்தை சாபமா இருக்குமா சார்? விசாகம் இருக்கு. ஓகே, குழந்தைங்களா? ஐயா கன்னிப்பெண் சாபம் ஐயா. வேற என்ன சொல்லலாம்? கன்னிப்பெண் சாபம் எதனால் அப்படி சொன்னீங்க பிரகாஷ் சார்? ஐயா அது எதுல படிச்ச ஞாபகம் இருக்குது ஐயா. சரி. நீங்கள் இவர் குமார், நீங்கள் என்ன சொன்னீங்க? சார் குழந்தையோட சாபம் சார். குழந்தை எதனால் குழந்தை? குருவோட நட்சத்திரம். ஆ, அது வந்து குழந்தை தானே பிடிக்கிறது. இல்லை ஆக்சுவலாக வந்து கிரகம் இருக்கும்போது கிரகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம. செவ்வாய் ராகு சேர்க்கை புரட்டாதி நட்சத்திரத்தில் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் கனெக்ட் ஆகுது. இன்றைக்கி காலையில் எஸ்பி கிளாஸில் வந்து நிறைய பாவகாரகத்தை பற்றி பார்த்தோம் நம்ம. 8ஆம் பாவம் என்பது ஆயுள் பாவம். ஸோ அந்த பாவத்தில் வந்து ராகு செவ்வாய் நிற்குது. இது இந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, இவருக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னா, ராகு என்பது இவருடைய தாத்தா. ராகு என்பது இவருடைய தாத்தா. அப்போ தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏதோ ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். செவ்வாய் என்பது ஆயுதம், வெட்டுக்குத்து, அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. தாத்தாவுடைய காலத்தில் ஏதோ ஒரு உயிர் போகிறதுக்கு தாத்தா வந்து காரணமாக இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். புரியுதா? புரிஞ்சுது சார். அது அப்படியே தோஷமாக மாறி வந்து இது தோஷமா சாபமா? சாபம். ஏன்னா அவயவம் சம்மந்தப்படுது, அதனால் வந்து சாபம். அவங்க விட்ட சாபத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, பேர குழந்தை ஜாதகத்தில் ஆயுள் பாதிப்பு என்பது உருவாகுது. இது யாருடைய ஜாதகம்? இது என்னோட கசின் ஜாதகம் சார். கஷின், ரைட். இது அந்த தம்பி போன வகுப்புக்கு வந்திருந்தாரு, அவரா? அவரும் இல்ல. ஓ, இவரு வேறு. ரைட், சரி சரி, ரைட் ரைட். ஓகே தானே? புரிஞ்சதா? இந்த ஜென்மத்தில் இவருக்கு வந்து ஆயுள் பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு அது.
இப்போ என்ன தசை போயிட்டுருக்கு? சார் இப்போ என்ன கேது தசை, கேது தசை புதன், கேது தசை சார். கேது தசை போயிட்டுருக்கு. அடுத்தது என்ன தசை? சுக்கிர தசை. சுக்கிரதசை. கேது தசை ரன்னிங். அடுத்தது வந்து சுக்கிர தசை. அடுத்தது சூரிய தசை. அடுத்தது சந்திர தசை. இப்படி லைனாக வந்துட்டுருக்கு. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராகு போராட்டம் இருந்தால் யார் போய் தொடுவார்? அனுசத்தோட வருங்க. செவ்வாய் போராட்டம் இருந்தால் யார் போய் தருவார்? ரேவதியத்தோட வருங்க. ரேவதி வந்து போவாங்க. சரி, வேறு எதாவது கிரகங்கள் மானிய தொடர்பில் இருக்கா? செக் பண்ணிட்டோமா? இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் அனுசத்துல இருந்தால் யார் போய் தொடுவாங்களா? அவிட்டத்தோட வருங்க. சனி மூலத்தில் இருந்தால் யார் போய் தொடுவோம்? உத்திரட்டாதியத்தோட வருங்க. குரு கிருத்திகள் இருந்தால் யாரை வந்து தொடுவார்? பூசத்தோட வருங்க. ரோகிணி, சுக்கிரன் வந்து ரோகிணியில் இருக்காப்ல. உத்திரட்டாதி வந்து உதயத்தோட தொடுவார். வருங்க. சூரியன் திருவாதிரையில் இருக்கார், யார் வந்து தொடுவார்? அனுசத்தோட வருங்க. கேது பூரம், யாரை போய் தொடும்? கிருத்தியத்தோட வருங்க. இப்போ இந்த தோஷத்தை வேற யாரும் வந்து வாங்கிக்கல. கரெக்டா இல்லையா? இந்த இடத்த யாருமே வந்து தொடலை. ரைட். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது இப்போ என்ன வயசாச்சு அவருக்கு? 1988 பிறந்திருக்காரு. 37 வயசு சார். 38 நடக்குது. 38 வயசு நடந்திருக்கு. 1988 வந்து பிறந்தவர். அடுத்தது வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து ரோகிணியிலேருந்து உத்திரட்டாதி வந்து போய் தொடுறாப்புல. அடுத்தது சூரிய தசை. சூரியன் திருவாதிரையில் நின்று, கரெக்ட், சூரியன் வந்து திருவாதிரையில் நின்று அவர் என்ன பண்ணுறாரு? அனுஷத்தை போய் தொடுறாரு. தசாபதி கொடுப்பனை வந்து அவர் வந்து தப்பிக்க வைக்குது. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். சந்திரனுக்கு அப்புறம் என்ன தசை? செவ்வாய் தசைங்க. செவ்வாய் தசையில் தான் அவருக்கு ஆயுள் பாதிப்புன்றது ஏற்படும். செவ்வாய் தசையில் தான் ஆயுள் பாதிப்பு என்பது அவருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். போடுங்க எல்லாரும். ஓகேவா? ப்ளீஸ். கொஞ்சம் மீட் போடுங்க. செவ்வாய் தசையில் தான் அவருக்கு ஆயுள் பாதிப்பு என்பது உருவாகிறது. ஆனால் ஓகே சார். ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய புத்திகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய புத்திகள். கேது தசையில் இப்போ என்ன புத்தி போயிட்டுருக்கு? கேது தசையில புதன் புத்தி சார். புதன். புதனுக்கு அப்புறம் என்ன புத்தி? சூரியன். சூரியன். கேது. ஆமா. கேதுக்கு அப்புறம் எப்படி வந்து சூரியன் வருவார்? சார். ஆ? கேது புத்தி சார். கேது புத்தியில் அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இப்படி தான் வரும் நமக்கு. கேது தசை இப்போ என்ன லைவில் புத்தி போயிட்டுருக்கு? கேது தசையில் லாஸ்ட் புத்தியே வந்துருச்சு. புதன் புத்தி வந்துருச்சு. அப்போ வந்து அதோட வந்து தசை முடியுது. ரைட். இப்போ அடுத்தது வந்து சுக்கிர தசை. சுக்கிர தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிர தசையில் வந்து உங்களுக்கு வந்து சூரிய புத்தி ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் சந்திரன் வரும், அப்புறம் செவ்வாய் புத்தி வரும், ராகு முடிஞ்சு வரும். அப்போ சுக்கிர தசையில் இப்போ இந்த தசையை விட்டுருவோம் நம்ம. சுக்கிர தசை நெக்ஸ்ட்டு
சுக்கிர தசையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுக்கிர புத்தி, அப்புறம் வந்து சூரிய புத்தி, அப்புறம் சந்திர புத்தி, அதுக்கப்புறம் செவ்வாய், ராகு, அதுக்கப்புறம் குரு. சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய இந்த லைனாக வருது பாருங்கள், செவ்வாய் ராகு குரு, செவ்வாய் ராகு குருன்னு ஒவ்வொரு புத்தி தசையிலையும் வந்து புத்திகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த காலகட்டங்களில் எல்லாம் இவருக்கு மரணத்துக்கு இணையான துன்பங்கள் என்பது ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் இந்த மாந்தி தோஷம் வந்து வேலை பார்க்கும். ஓகே சார். ஒரு கர்மாவை வந்து எப்பொழுதுமே செயல்படாது. நீங்க சொன்ன மாதிரி பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சார், அந்த செவ்வாய் ராகு. எல்லாரும் வந்து கை தட்டுங்க, சொல்லி சொல்லி தான் தட்டுவீங்க. ஆமாம். செவ்வாய் ராகுல வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து ரொம்ப சீரியஸா இத ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ நம்ம மெத்தட் எவ்வளோ அக்யூரேஸாக இருக்குது பாருங்க. ஆமா சார். மரணத்துக்கு இணையான துன்பத்தை உருவாக்கும். செவ்வாய் வந்து இவர் ஜாதகத்தில் வந்து உபயோகி. ராகு நியூட்ரலான கிரகம், அவயவசாரத்தில் இருக்குது. இவர் பேரில் வண்டியெல்லாம் வச்சுக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து வண்டியை வந்து வேகமாக ஓட்டக்கூடாது எப்பொழுதுமே, வாழ்நாள் ஃபுல்லுமே. புரியுதா? ஓகே சார். ஓகே சார். ஏன்னா மற்ற வீடுகள்லாம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதுங்கய்யா. வாழ்நாள் முழுவதும் வாகனங்களை இவர் பேரில் வந்து வச்சுக்கக்கூடாது, வண்டியை வந்து வேகமாகவும் ஓட்டக்கூடாது. வண்டி இவர் பேரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பண இழப்புகளை சந்திப்பார். வேகமாக ஓட்டினாலும் டேஞ்சர் தான், மருத்துவ செலவு வந்துடும். இந்த ஜாதக சூரியன் வந்து வைநாசிக அதிபதி. சூரியன் திருவாதிரை நிற்கிறார். ஆனால் வந்து கோச்சார சூரியன் 13 நாளைக்கு ஒரு வாட்டி நட்சத்திரம் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கார். அதிகபட்சம் 9 நட்சத்திரங்களுக்கு ஒரு வாட்டி வந்து திரிகோண நட்சத்திரம் வந்துடுவாப்புல. ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள்லாம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி புனர்பூசா விசாகம் பூரட்டாதி அப்படின்னு வருவாப்புல. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி புனர்பூசா விசாகம் பூரட்டாதி போய் துடுவாப்புல. புரிஞ்சதா? ஓகேங்கய்யா. ஓகே. நீங்கள் நினைக்கலாம் வைநாசிக தொடர்பே இல்லை அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. வைநாசிகம் வந்து பயங்கரமாக வேலை பார்க்கும். மொத்தம் ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம், மொத்தம் 3 நட்சத்திரம், புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி 3 நட்சத்திரம். 12 வந்து 3ஆக பிரிச்சிங்கன்னா 4 மாதங்கள். ஒரு இடத்துக்கு வரத்துக்கு 4 மாதம் ஆகுது. அப்போ ஒரு இடத்துல வந்து தொடுறதுக்கு தொட மாட்டாரா? இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து இங்கே வந்து புரட்டாதி 7, இங்கே ஒரு 7னா இங்கே ஒரு 5 நட்சத்திரம். அதாவது மிருகசீரிஷம் வரும்போது என்ன நடக்கும்? இங்கே வந்து என்ன இருக்குது? சித்திரை இருக்குது. சூரியன் வந்து சித்திரையில் வராதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் அவருடைய விதைப்பு வந்து கரெக்டாக வந்து புரட்டாதி தான் போய் தொடும். ஓகேவா? ஓகேவா இல்லையா? அப்போ மிருகசீரிஷம் சித்திரை ஆகிட்டோம், 3 நட்சத்திரத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதி வர்றதுங்கிறது 3 நட்சத்திரம். மிருகசீரிஷம் சித்திரை ஆகிட்டதுக்கு வர்றது 3 நட்சத்திரம். மொத்தம் வந்து 6 நட்சத்திரம், 12 மாதம். 6ஆவது வகுத்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து தானாகவே வந்து தொட்டுக்குவார். புரியுதா? புரிஞ்சுதுங்கய்யா. அது மட்டும் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ராகு வந்து அனுஷத்தில் இருக்காரு. ராகு வந்து புரட்டாதியில் இருக்காரு, அனுஷத்தை போய் தொடுறாரு. இப்போ அனுஷத்தில் சூரியன் வரும்போதும் இங்கே வந்து வைநாசிகம் வந்து கனெக்ட் ஆகிடும். நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. சூரியன் கோச்சார சூரியன் அனுஷத்தில் வரும்போது
ராகுவின் உதைப்பில் வைனாசி அதிபதி வராரா இல்லையா? வர்றாருங்கய்யா. அதே கோச்சார சூரியன் ரேவதி வரும்போது செவ்வாயின் உதைப்பில் வைனாசி அதிபதி வராரா இல்லையா? வர்றாருங்கய்யா. ரைட். அப்போ இதில் ஒரு 3 நட்சத்திரம், இதில் ஒரு 3 நட்சத்திரம், மொத்தம் 6 ஆச்சு. இப்போ ஏற்கனவே இங்கே 6 இருக்குது, 6 + 6 12 நட்சத்திரம் ஆச்சு, 12 மாதம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு முறை வைனாசிக தொடர்பு என்பது தானாகவே இந்த ராகு செவ்வாய் மாதிக்கு வந்துவிடும். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு. யாருக்கு புரிஞ்சது, யாருக்கு புரியல? புரியலன்னா புரியலன்னு கை தூக்குங்க. என்ன புரியல ஐயா. புரியல? எனக்கு புரியல. கணக்கில் எல்லாம் வீக்காக இருக்கிறீங்க. அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் வந்து அந்த உதைப்பு நட்சத்திரத்திலையும் ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் செவ்வாயோடைய இதுலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மூணு கிரகங்களுடைய நட்சத்திரம். காலம் நிர்ணயம். வைனாசிக தொடர்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வைனாசிக தொடர்புலாம் டக்கு டக்குன்னு வந்து கனெக்ட் ஆகிடும். புனப்புசத்தில் கோச்சார சூரியன் வந்து வராது. வைனாசிக தொடர்பு வருமா வராதா? இந்த செவ்வாய் ராகுக்கு மாந்திக்கு வரும் ஐயா. விஷாலத்தில் வராது, வருமா வராதா? விஷாலத்துக்கு வந்தால் வருமா வராதா? வரும் சார். வரும். பூரட்டாதிக்கு சூரியன் வந்தால் வைனாசிக தொடர்பு வருமா வராதா? வரும் குருஜி. வரும். சரி, திரிகோணத்தில் போய் ரைட். இப்போ அடுத்தது வந்து சித்திரையில் கொச்சார சூரியன் வராது. இவர் யார் வந்து தொடுவார்? தொடுவாரா தொல்லையா? ஆமா சார். தொடுவார். சரி. இவர் யார் தொடுவார்? இவர் வந்து விசாலத்தை வந்து தொடுவார். ஓகேவா? கரெக்டுங்க. ஓகே சார். இப்போ அவிட்டத்தில் கோச்சார சூரியன் வராது. இவர் யார் போய் தொடுவார்? புனப்புசத்தை போய் தொடுவார். ஓகேவா? ஓகேங்க. செவ்வாய் பூரட்டாதி அது வந்து ரேவதியை போய் தொடுது. இப்போ ரேவதியில் சூரியன் வராது. வைனாசிக தொடர்பு செவ்வாய் ராகுக்கு வந்ததா இல்லையா? செவ்வாய் தன்னுடைய உதைப்பின் மூலமாக சூரியனை போய் தொட்டு நோய் வாங்கிக்கிறார். வாங்குறாரு வாங்கலையா? ஆமா சார். ஆமாம் குருஜி. இப்போ அடுத்தது ஆயில்யம் வந்தாலும் அதே மாதிரி தான். ஆயில்யத்தில் சூரியன் வந்தாலும் அதே தான் நடக்கும். கேட்டையில் வந்தாலும் அதே தான் நடக்கும். செவ்வாய் வந்து தொற்றுவார்.
சந்திரன் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவார். புரியுதா? புரிஞ்சுதுங்கய்யா. ஓகே. கிரகங்கள் நினைக்கலாம், சந்திரன் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவார் திடீர்னு வந்து உள்ளார பூத்து. ஓகேவா? ரைட். இப்போ வந்து ராகு வந்து புரோட்டாதி இருக்காரு, அவர் யாரை போய் தொடுவார்? அனுசத்தை தொடுவார். போய் கொடுவாருங்கய்யா. அனுசத்தை தொடுவார். இப்போ அனுசத்தில் கோச்சார சூரியன் வரார். ராகுவின் உதைப்பில் கோச்சார சூரியன் மைனஸை தொடர்பு வருமா வராதா? வருங்கய்யா. அனுசத்துக்கு வரும்னா உத்திரட்டாதிக்கு வருமா வராதா? அனுசத்துக்கு வருமா பூசத்துக்கு வருமா வராதா? வருங்கய்யா. வரும். வருங்கய்யா. இப்போ மிருகசீரிசம் 1, புனப்பூசம் 2, பூசம் 3, ஆயில்யம் 4, சித்திரை 5, விஷாகம் வந்து 6, அனுஷம் வந்து 7, கேட்டை வந்து 8. இப்போ வந்து வேற எங்கே வருது? அவிட்டமா? அவிட்டம் வந்து 9. அடுத்தது வந்து இல்லை திரிகோண நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்படி கணக்கு போடக்கூடாது, வரலாம். திரிகோண நட்சத்திரத்தை ஒன்று தான் கணக்கு வைக்கணும். நம்ம எல்லாத்தையும் கணக்கு போட்டுருவோம். இப்போ மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் அந்த இடத்துக்கெல்லாம் சூரியன் வரும்போது வைனசிக தொடர்பு தானாக வந்துடும். புனப்பூசம் விசாகம் புரட்டாதிக்கு வரும்போதும் தானாக வந்துடும். 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. பூசம் அனுசம் உத்திரட்டாதிக்கு வரும்போதும் வைனசிக தொடர்பு தானாக வந்துடும். ஆயுதம் கேட்ட ரேவதிக்கும் வந்து வருது. மிருகசீரிஷத்தை ஏற்கனவே இதில் சேர்த்துட்டு சித்திரை அப்படியே கொண்டு போய் சேர்த்தியாச்சு. புனப்பூசத்தை இதில் கொண்டு போய் சேர்த்தியாச்சு. அனுசம் அதில் வந்துருச்சு. கேட்டை வரல, 5வது நட்சத்திரம் கேட்டை. அடுத்தது அவிட்டம் வந்து இதில் கணக்கு சேர்த்துட்டா திரிகோணத்தில். வேறு இதையும் வந்து புனப்பூசத்தில் கொண்டு போயாச்சு. ரேவதி வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ 5 பாயிண்ட், மொத்தம் வந்து 12 மாதம். புரியுதா? புரியுதுங்கய்யா. அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வைனாசிக தொடர்பு என்பது இந்த செவ்வாய் ராகுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வரும்போதெல்லாம் இவருக்கு வந்து விபத்து நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. வரும்போதெல்லாம் நடக்காது. இந்த சூரியன் வந்து தெழும்போது கரெக்டாக வந்து இந்த தசை வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். ஒன்று செவ்வாய் தசை நடைமுறையில் இருக்கலாம். அதாவது செவ்வாய் ராகு குரு 3 கணக்கில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இவர் வந்து ரேவதியை தொடர்றதுனால புதனை வந்து கணக்கில் சேர்த்திக்கோங்க. இவர் வந்து சனியை போய் தொடர்றதுனால சனியை கணக்கில் சேர்த்திக்கோங்க. அப்போ செவ்வாய் ராகு குரு புதன் சனி தசையாக இருக்கணும் அல்லது வந்து புத்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வைனாசிகம் வந்து ஆக்டிவேட் ஆகும். மற்ற நேரத்தில் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த கர்மா இருக்கிறது வந்து செவ்வாய் ராகுன்ற 2 கிரகத்திட்ட நிற்கிறது வந்து புரட்டாதி விஷாகம் என்ற நட்சத்திரத்தில் வந்து இருக்குது. அப்போ செவ்வாய் கணக்கில் எடுத்துக்கோங்க, ராகு கணக்கில் எடுத்துக்கோங்க, குருவை கணக்கில் எடுத்துக்கோங்க. நட்சத்திர ரீதியாக செவ்வாய் போய் தொடர்றது வந்து ரேவதிங்கிறதுனால புதன கணக்கில் வச்சுக்கோங்க. ராகு போயிட்டு அனுசத்தை தொடுவதனால சனியும் கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு வந்து எப்பப்பா அந்த விபத்து நடந்தது? ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நடந்துச்சு சார். சரி, ஒரு எனக்கு தெரியல. கரெக்டாக தெரியல. ஆமா சார், ஒரு 4 வருஷம் இருக்கும். சரி, இப்போ வந்து கேது தசை வந்து நடந்துட்டுருக்கு. கேது தசையில் தான் அது வந்து நடந்திருக்கு. கரெக்டாக இல்லையா? ஆமா சார். கேது தசை முடியிற தருவாயில் இருக்கார். இப்போ வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன புத்தின்னு பாரு அவருக்கு. அவர் கால் பண்ணால் எடுப்பாரா? தெரியல சார். சண்டே தான். சரி, இதுல
ஒரு கெட்ட விஷயத்தை வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்தி அவரை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செவ்வாய், ராகு, குரு, புதன், சனி இந்த தசைகள் இந்த புத்திகள் தான் மட்டும்தான் அந்த செவ்வாய், ராகு மாந்தி தன்னுடைய கர்மாவை கெடுபலனை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. தெரிஞ்சு 2022 நினைக்கிறேன் சார். 2022 என்ன புத்தி அவருக்கு? செவ்வாய் புக்தி, கேது தசை செவ்வாய் புக்தி. எல்லாரும் வந்து கை தட்டுங்க. சூப்பர். ஆனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த அமைப்பு வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் வந்து வேகமாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு 2 வீலர் வச்சுக்கலாம், இல்லை 4 வீலர் வச்சுக்கலாம். ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக தான் வர்றது தான் வந்து நல்லது. அடுத்தது முன்னோர்களை அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு முன்னோர்களுக்கு வந்து திலவமம் கண்டிப்பாக வந்து பண்ணணும். அடுத்தது பூரட்டாதி விசாகத்துக்கு நட்சத்திர பரிகார கோவில் கொடுத்துருக்கேன், அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துடணும். சொல்றேன் சார். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சுதுக்கு சார். புரிஞ்சது குருஜி. அதாவது இந்த கிரக உதைப்பின் மூலமாக வைனாசியம் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது, இதுதான் இன்றைய ஹைலைட் இந்த ஜாதகத்தில். ஆமா சார். நீ தான் ஆமான்னு சொல்கிற, மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆமா குருஜி, கரெக்ட் குருஜி. ஆமாங்க. இல்லை அமைதியாக இருக்கிறீங்களே இன்னைக்கு. இல்லை குருஜி, இல்லை சார். குருஜி அந்த கால்குலேஷன் ரொம்ப டீப்பான கால்குலேஷன் குருஜி. இதே டீப்பா? இல்லை குருஜி, எங்களுக்கு வந்து சரளமா இது வந்து போடாதான் கரெக்டா வரும் குருஜி. இந்த இதுக்கு இன்னும் வரல குருஜி. குருஜி ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் சார் சொல்லி தரீங்க. வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும். இந்த கிரக உதைப்பு வந்து டீப்பா வந்து அருமையா இப்போ வந்து உள்ள போயிட்டு இருக்கோம் குருஜி. ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டா வந்து குருஜி. வீடியோ 2 தடவை பார்த்தா தெரிஞ்சிடும் சார் கரெக்டா. சூரியன் புனப்பூசம் பூசம் ஆயிலியம் வரும்போது பாதிப்பு இருக்குது. சித்திரை விசாகம் அனுச கேட்டையில் வரும்போது பாதிப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் வரும்போது பாதிப்பு இருக்குது. மிருகசீர்ஷம் திருவாதிரை வந்து விட்டுருக்காரு. திருவாதிரை மட்டும் அங்கே கட்டாகுது. மிருகசீர்ஷம் புனப்பூசம் பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் அனுச கேட்டை சுவாதி கட்டாயிருது. இங்கே அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சதை கட்டாயிருது. வளைச்சி அது வந்து தொடர்பு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து செவ்வாய் ராகு குரு புதன் சனி தசைகள் புத்திகளில் மட்டுமே அது வந்து இயங்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து செவ்வாய் தசை இருக்குது, அதை எடுத்துக்கோணுமா, செவ்வாய் புத்தின்னு வச்சுக்கோணுமா. அப்போ எப்போ இயங்குவோம் அப்படின்னா, கோச்சாரத்தில் அந்த இடம் வந்து நெகட்டிவாக வரணும். அதாவது சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகம் நடைமுறையில் வரணும். புரிஞ்சுதா இது? இது வந்து பிறப்பு ஜாதகம். இது வந்து பிறப்பு ஜாதகம். கோச்சாரத்துலேயும் அதே மாதிரி வரணும். கோச்சாரத்தில் வந்து குரு வந்து அவையாக வரணும். அப்போ தான் இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அல்லது வந்து குரு வந்து தீசூன்யமாக வரும், அல்லது குரு வந்து உபாவயமாக வரும். ஓகேவா? ஓகே குருஜி. அப்போ செவ்வாய் புத்தி என்பது ஒரு 1.5 வருடங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோம். நம்ம 1.5 வருஷத்துல டெய்லி அது ஆக்டிவேட் ஆகுமானா ஆகாது. அந்த 1.5 வருடத்தில்
இப்போ வந்து குரு தீசூன்யான்னு வச்சுக்கோங்க. சப்தமி திதி, ஏகாதசி, வேற என்ன திதி வருது? துதியை ஒன்று. துதியை, சப்தமி, ஏகாதசி, சதுர்தசி. குரு அவயோகம்னா சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம் நாமயோகம், விஸ்கம்பம் உபயோகத்துக்கு விஸ்கம்பம், கண்டம், பரிகம். இந்த 6 நாமயோகம் 1, 2, 3, 4 திதிகள் என்னைக்கெல்லாம் கோச்சாரத்தில் ஆக்டிவேட் ஆகுதோ அன்னைக்கு மட்டும்தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். மற்ற நேரத்துலலாம் சைலண்டாக தான் இருக்கும் இந்த கர்மம். இது ரொம்ப டீப்பு, புரிஞ்சுங்க, பிடிச்சிக்கோங்க. புரியுதா? ஓகேங்க, புரியுதுங்க. ஒரு கெட்ட கர்மா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அந்த தசை புத்தி தொடர்பில் வந்து வரணும். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து கோச்சாரத்துலேயும் அந்த இடம் வந்து நெகட்டிவாக வரணும். இப்போ இன்றைக்கி குரு யோகின்னு வச்சுக்கோங்க. புரட்டாதி வந்து இன்றைக்கி யோக நட்சத்திரம். அது அவர் பிறந்த பொழுது தான் அவருக்கு வந்து அவயோக நட்சத்திரம். இன்றைக்கி குரு யோகின்னா இந்த கர்மா வந்து இயங்காது. நாளைக்கு குரு அவயோகியாக வராருன்னா நாளைக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் தசாபுத்தி தொடர்பும் வேணும். ஓகே, எப்பயாவது புரியுதா? அப்போ தான் அது வந்து செயல்படும். உங்கள் ஜாதகத்திலே கூட நெகட்டிவாக இருக்கிற இடம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எப்பப்போலாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நாமயோகம் வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாவே அதில் வந்து தப்பிச்சிக்கலாம் நீங்கள். அதனால தான் பரிகாரத்தை வந்து மாற்றி பண்ண சொல்கிறது. இப்போ பூரட்டாதி அவயோகம் அவருக்கு நான் என்ன சொல்லுவேன், பூரட்டாதி யோகமாக வரும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் நான். கவனிச்சிங்களா? அதுக்கு தான் அந்த கர்மாவை வந்து மாற்றுறது. அந்த கோவிலுக்கு அந்த புரட்டாதிங்கிறது இப்போ கோச்சாரத்தில் யோகமாக வரும்போது போகும்போது அந்த கர்மா வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பரிகாரம் வந்து டக்குன்னு வந்து வேலை பார்க்கணும் நமக்கு. ஓகேவா? ஓகேங்க. ஓகே சார். ஓகே. என்ன போர் அடிக்குதா கிளாஸ் இன்னைக்கு? இல்ல அருமையா ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆ டீப்பா போகுது. இல்லைங்க. இந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது கேள்வி இருக்காப்பா? திருமணம் ஆகல சார். திருமணம் நடக்கவில்லை. வயசு என்னாச்சு? 38 வயசு. 38 வயசு ஆச்சு. இப்போ சுக்கிர தசையில் ஆயிடும்க்கா. சுக்கிரன் யோகி. கேட்பேன். சுக்கிர தசையில் திருமணம் அப்படின்னு ராஜ் சொல்லியிருக்காரு. சுக்கிரன் எங்கே இருக்காரு? ரோகிணியில் இருக்காரு. சுக்கிரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காரு. பாசிட்டிவாக இருக்காரு. சரி, தன்னுடைய கிரக உதவிப்பின் மூலமாக யார் வந்து தொடுவார்? சதயம் 8 நட்சத்திரம். ரைட். சதயத்தை வந்து தொடுறாரு.
சதயம் என்பது அங்கே வந்து எந்த கர்மாவும் வாங்கல. ராகு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே தானே? ஓகேங்க ஐயா. ரைட். சுக்கிர தசையில் திருமண வாய்ப்பு என்பது அவருக்கு உண்டு. ஏன்னா இவர் வந்து கலஸ்திரக்காரன். நிட்டு நட்சத்திரம் வந்து நியூட்ரலாக இருந்தாலும் அது வந்து யோகியாக வராது. தீசுனியம் வேலை பார்க்காது. அது வந்து யோகமாக மட்டும்தான் வேலை பார்ப்பார். கோச்சாரத்திலே மிருந்த நட்சத்திரங்களில் வரும்போது நிறைய இடங்களில் யோக பலன் கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பார். அப்போ சுக்கிர தசையில் திருமண வாய்ப்பு என்பது உண்டு. இதுக்கு முன்னாடி என்ன தசை போயிட்டு இருந்தது? கேது தசைங்க. கேது எங்கே இருக்காரு? பூரத்துல பூரம்ங்க. இது திருமணத்துக்கு நல்லா அமைப்பா? இல்ல குருஜி. ஏன் ஏன்? இல்லையா கேது திருமணத்துக்கு எதிரானவர். எதிரானவர். அது மட்டும் கிடையாது, கலஸ்திரக்காரன் நட்சத்திரத்தில் அமைந்தது. கலஸ்திரக்கார நட்சத்திரம். கலஸ்தகர் அண்ட் அதனால கேது தசையில் அவருக்கு வந்து திருமணம் வந்து நடக்கல. இவர் திருமண வயது என்பது இவருக்கு வந்து கேது தசைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன தசை? புதன் தசை குருஜி. புதன் தசை. புதன் தசையிலே அவருக்கு வந்து கல்யாண வயசுலாம் வந்திருக்கும். புதன் எங்கே இருந்தார் ஜாதகத்தில்? புதன் மிருகசீரியத்தில் இருக்காருங்க ஐயா. ரிஷப வீட்டுல. ம். புதன் வந்து மிருகசீரிஷம். பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ் குருஜி. கரணன் சரி யோகியில் நிற்கிறார் குருஜி. செவ்வாய் யோகியில புதன் நிற்கிறதால பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவாக தான் இருக்கிறார். 2019 வரைக்கும் வந்து சனி புத்தி போயிருக்கு குருஜி. சனி வந்து கரணனா தானே இருக்காரு. 2019 அந்த டைம்ல கண்டிப்பா வந்து இது வந்து நடந்திருக்கணும். அவர் பண்ணியிருந்த பெஸ்ட் டைம். இப்போ வந்து உபயோக சாரத்தில் இருக்காரு, பாசிட்டிவாக தான் இருக்கார் அவர். அது இல்லாமல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடக லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 5 சாரத்தில் வந்து இருக்குது. அது 5ஆம் இடத்துல சாரத்தில் இருக்கு. இவர் யாரத்தில் ஒரு மிருகசீரிசத்தில் இருந்தால் உத்திரட்டாதி தொடராங்க ஐயா. உத்திரட்டாதி சொல்கிறாரு. அதுவும் வந்து ஓகே தான். கர்ணநாதனுடைய நட்சத்திரம். ஓகே தானே? ஏழின் நட்சத்திரம் கூட சார் இது உத்திரட்டாதி. என்னங்கம்மா? ஏழின் நட்சத்திரம் சனியின் ஏழின் நட்சத்திரம். ஏழின் நட்சத்திரம். வெரி குட். ஏழின் நட்சத்திரம். இப்போ வந்து புதன் தசையில் அவருக்கு வந்து கல்யாண அமைப்பு உண்டு. ஆனால் கல்யாணம் நடக்கல. ஏன் நடக்கல? புதன் தசை கல்யாண அமைப்பு கொடுத்துருக்கு, ஆனால் நடக்கல. ஏன் நடக்கல? புதன் தசை ஃபுல்லுமே வந்து அது வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். கல்யாண யோகம் என்பது ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கார்? செவ்வாய் ராகு காம்பினேஷன் பூரட்டாதி. கரெக்டு தானே? பூரட்டாதி. செவ்வாய் ராகு இருவரும் வந்து பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் வந்து இருக்கு. ஓகே தானே? சரி, இது வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? நெகட்டிவா இருக்குங்க ஐயா. குரு அவயோகி நட்சத்திர. சரி, இந்த செவ்வாய் ராகு பூரட்டாதி இதை வச்சு என்ன தோணுது உங்களுக்கு? குருஜி பூரட்டாதி வந்து ரேவதியை போய் வந்து தொடுது குருஜி. ரேவதி வந்து புதனுடைய நட்சத்திரம். அதனால வந்து அதெல்லாம் ஓகே தான். செவ்வாய் ராகு பூரட்டாதி நிற்கிது. அதை வச்சு உங்களுக்கு என்ன பலன் தோணுது திருமண வாழ்க்கை சார்ந்து? செவ்வாய் வந்து ரேவதி போய் தொடுறாரு, ராகு வந்து அனுஷத்தை வந்து தொடுறாரு. அதெல்லாம் ஓகே தான். இந்த செவ்வாய் ராகு புரட்டாதி அதை மட்டும் வச்சுக்கிட்டு மாந்தி போட்டுக்கோங்க விசாகத்தில். இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன தோணுது உங்களுக்கு?
காமத்துல வந்து அவருக்கு வந்து அவ்வளவா வந்து நாட்டம் இல்லாம இருக்குது குருஜி. நாட்டம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அப்படி கிடையாதுங்க ஐயா. காமத்தை அனுபவிக்கிற பிராத்தத்தை வந்து அது கொடுக்கல அப்படி சொல்லணும். ஓகே. கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து புணர்ச்சியில் ஈடுபடுறதுக்கு, குழந்தை ஜெனரேஷனை வந்து உருவாக்கிக்கிறதுக்கு, ஒருத்தர் வந்து அந்நியமாக ஒத்துமையாக இருக்கிறதுக்கு, அதுக்கு தான் வந்து கல்யாணம். கல்யாணங்கிறது மேக்ஸிமம் வந்து அடுத்த ஜெனரேஷன் தானே, கரெக்டாக இல்லையா? கரெக்ட் குருஜி. ரைட். இப்போ இவருடைய ஜாதகத்தில் காமம் என்பது மறுக்கப்படுகிறது. இப்போ காமம் வந்து மறுக்கப்படுகிறது, திருமண வாழ்க்கை வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ இவர் கல்யாணம் நடக்குமா? இவருக்கு கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடக்கும் குருஜி. ஆனா காமம் வந்து அந்த கோச்சாரத்துப்படி வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா, கல்யாண அமைப்பும் இருக்கணும், காமத்தை அனுபவிக்க வேண்டிய அமைப்பும் ஒரு ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து கல்யாணம் நடக்கும். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். திருமண அமைப்பும் ஜாதகத்தில் இருக்கணும், காமத்தை அனுபவிக்க வேண்டிய அமைப்பும் ஜாதகத்தில் இருக்கணும். எல்லோரும் வந்து புணர்ச்சியில் ஈடுபடுறாங்க, குழந்தைய வந்து விருத்தி பண்ணிக்கிறாங்க, ஜெனரேஷனை விருத்தி பண்ணிக்கிறாங்க. காமத்தினுடைய பிரிவு அது. குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு. முதல்ல வந்து காமம் தான். கரெக்டாக இல்லையா? எல்லாருமே காமத்தில் ஈடுபடுற எல்லாத்துக்குமே வந்து குழந்தை பிறந்தது தான் அப்படி ஒன்றும் கிடையாது. அது உயிரணுக்கள் உற்பத்தி, கர்ப்பப்பை அப்படி இப்படின்ட்டு போகும். பேஸ் வந்து அதுதான். அப்போ இந்த ஜாதகத்தில் மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யாமல் இவருக்கு திருமண வாய்ப்பு கிடைக்காது. அதான் வந்து பாயிண்ட். புரியுதா? புரிஞ்சுது குருஜி. ஓகேங்க ஐயா. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எது இணைவு இருக்குது, என்ன பலன் சொல்லுவீங்க? அவங்களுக்கு காமத்துல விருப்பம் இருக்காதுங்க. ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் வந்து ஒரு இடத்துல வந்து பாசிட்டிவாக இருக்காது. ஆனால் கேது தொடர்பு வாங்கிட்டார். இவங்களுக்கு காமத்தில் வந்து விருப்பம் என்பது இருக்காது. இவங்களே எனக்கு வேணாம் அப்படிம்பாங்க. இப்போ செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்குது, ஆனால் இப்போ வந்து நெகட்டிவாக இருக்குது. இவங்களுக்கு பலன் என்ன? இவங்க வந்து என்ஜாய் பண்ண விரும்புவாங்க, இவங்களுக்கு வந்து கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்க. புரியுது குருஜி. புரிஞ்சுருக்கேன். ஓகேங்க. இது அவயோகம். இவர் வந்து வேணான்னு வந்து இவராக ஒதுக்குறாரா, இல்லை வந்து கேட்குறாரு கொடுக்க மாட்டேன்தா? கேட்குறாரு அது பாயிண்ட். இவர் கேட்குறாரு, அது தர மாட்டேங்குது. புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க. பலன் எடுக்கும்போது ரொம்ப மைண்டட்டாக கவனிக்கணும். அவராக வேணான்னு சொல்கிறாரா? இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு வந்து கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு வந்து செக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இப்படியே தனியாக இருந்துடுறேன் அப்படின்னு கை தூக்கிடுவாங்க. அது வந்து எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு கேதுவுடைய தொடர்பு வரும். இங்கே செவ்வாய் ராகு சேர்க்கை அவயோக சாரத்தில் இங்கே வந்து மறுக்கப்படுகிறது, சாபத்தால் மறுக்கப்படுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? புரியுது சார். இப்போ புதன் தசை, புதன் வந்து 5 சாரமான யோகஸ்டாரில் நின்று 7 நட்சத்திரமான உத்திரட்டாதி கரணநாதனுடைய நட்சத்திரத்தை தொட்டே கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கல. அதுக்கு காரணமே வந்து இதுதான். நான் வந்து முழு ஜாதகம் போடலாம், முழு ஜாதகம் போடலாம். என்ன நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜ் வந்து
சுக்கர தசை கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னாரு. நான் சுக்கரனுக்கு நேராக போனேன். அவருடைய உதவிப்பை கொண்டு வந்து சதைன்னு வந்தேன். அடுத்த பாயிண்ட் நான் எங்கே போனேன்? அடுத்த பாயிண்ட் நான் போனது வந்து கேது எங்கே இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்டேன். கேது பூர்வத்தில் திருமண வாழ்க்கைக்கு நெகட்டிவாக இருக்குன்னு முடிச்சுக்கிட்டேன் நான். இப்போ அடுத்தது இப்போ வந்து கேது தசை கல்யாணத்தை பண்ணல, ஏன் பண்ணல, காரணம் என்னன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி தசை புதனுக்கு போனேன். அந்த புதன் வந்து என்ன சொன்னிச்சு அப்படின்னா, கல்யாண அமைப்பு நான் உனக்கு தரேன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்ததுனால அடுத்த பாயிண்ட் நான் எங்கே வந்தேன்? ஜாதகத்தில் இன்னும் நிறைய கிரகம் இருக்குது, நான் எங்கே வந்தேன்? நான் காமம் குந்தி அடுத்த பாயிண்ட் நான் எங்கே வந்தேன் அப்படின்னா, காமத்துக்கு உண்டான செக்ஸுக்கு உண்டான செவ்வாய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் வந்து அடுத்த இடத்துக்கு அங்கே தான் வந்தேன் ஒழிய வேறு ஏதாவது கிரகத்துக்கு போனேனா? இல்லைங்கய்யா. இல்ல சார். அப்போ எனக்கு தெரியும் ஸ்டெப்பு கரெக்டாக வைப்பேன் நான். இந்த இடத்துல கிளியராக இருந்தால் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் அந்த புள்ளியில் வந்து நிற்கிறேன். இப்போ சூரியன்ட்ட போக கிடையாது, சந்திரன்ட்ட வர கிடையாது, குருக்கிட்ட போக கிடையாது. கரெக்டாக நான் செவ்வாய்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆமாம் குருஜி. ஒரு 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 செஸ் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு குருஜி. இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு கலை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே என்ன எல்லாம் பலன்லாம் எழுதியாக போட்டு வச்சுருக்குது. 12 கட்டம் இருக்குது, 27 நட்சத்திரம் சைலண்டாக இருக்குது. வெளியில் வந்து ஒரு 10 நட்சத்திரம் மட்டும் 9 கிரகம் ஒரு லக்னத்தை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். சைலண்டாக தானே எல்லாமே இருக்குது. இங்கே நம்மளுடைய அறிவின் மூலமாக தான் அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் வெளியில். அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டு தான் அது. கரெக்டாக இல்லையா? ஆமாம் குருஜி, கண்டிப்பாக குருஜி. ஆமாங்க சார். முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த விளையாட்டு தான். அங்கே மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ சுக்கிர தசையில் இவருக்கு வந்து திருமண வாய்ப்பு என்பது உண்டு. ஆனால் செவ்வாய் ராகு மாந்தி நின்ற புரட்டாதி விசாகத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், திலகோமம் பண்ண வேண்டும். பண்ணி தோசை நிவர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா சுக்கிர தசையில் இவருக்கு திருமண வாய்ப்பு என்பது உண்டு. ஓகே சார். இல்லை, இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களே. ரொம்ப டீப்பா போகுது சார் லெசன், அதனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ரொம்ப டீப்பாக போகுதா? ரைட்டு. ஆமாம் குருஜி. டீப்புன்னு புதுசாக வந்தவங்கெல்லாம் பயப்படுத்திட்டுறாதீங்க. அப்புறம் ஐயோ ஐயா ரொம்ப டீப்பாக நடத்துகிறாரு, அப்புறம் வராமல் போயிட போகிறாங்க அடுத்த கிளாஸுக்கு. என்ன கலைச்செல்வியம்மா? சார் எல்லாருக்குமே வந்து இந்த டீப்பா போறது தான் குருஜி வேணும். அதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லயும் சரி, இன்னைக்கு இதுலயும் சரி, இதுல வந்து யாருமே அவ்வளவா வந்து யாரும் எங்க போனாலும் சொல்லி தர மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க குருஜி. இப்படிதான் வேலை பார்க்கும். பொம்படியிலேருந்து யாரும் சரவணாமா? சரவணன் இருக்காரா? ஐயா முனுசாமிங்க ஐயா. முனுசாமி முனுசாமி பொம்படி. சரவணன் வந்து சென்னையில் இருக்கார் அவர். ரைட்டு. கடத்தூருங்க ஐயா அவரு. கரெக்டு. கடத்தூர். என்ன முன்னுச்சாமி, எப்படி இருக்கு பாடத்திட்டம்? ஐயா அருமையா இருக்குங்கய்யா. அந்த கிரக உதைப்பு தான் கொஞ்சம் இது பண்ணுது, கொஞ்சம் புரியலைங்கய்யா. 9 கிரகத்துக்கே முடியலைங்க. இதில் வேற வந்து எல்லாத்துக்கும் உதைப்பு போட்டு தலை சுத்தம் வருவீங்களே அப்படிங்கிறீங்க. ஒரு 7, 8, 9 மாசமா நாங்க வந்து இப்பதான் வந்து கிரகோதைக்குள்ள வந்து அந்த ஒரு தெளிவு வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. டைம் எடுக்கும் கண்டிப்பா. ஆமாம், ஆனால் கிரக உதைப்பு இல்லாமல் வந்து முழுமையடைய முடியாது. ஓகேவாப்பா? ஓகேங்கய்யா. ஓகே. ரோகிணி அம்மா ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஆனால் ஒரு வித்தியாசமான ஜாதகம் இன்னைக்கு. நேற்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஜாதகம், இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஜாதகம். நிறைய தகவல்கள் உங்களுக்கு இன்னைக்கு. கண்டிப்பா. ஆமாம். நிறைய கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் தெரியுது சார் இதுல கிரக உதிப்பு. ஆமாம்.
நல்ல வித்தியாசமான இதா இருக்கு. ஆமாம். அப்போ இதெல்லாம் எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் இவர்களுடைய தாத்தா செய்த பாவக்கணக்கால் இந்த ஜாதகர் வந்து திருமண வாழ்க்கையிலையும் வந்து அடி வாங்கிட்டாரு, விபத்தையும் சந்திச்சிட்டார். அது மட்டும் கிடையாது, பெரும் தன இழப்புகளை எல்லாம் வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருப்பார். ஆமா சார். ஆமாங்கய்யா. புரட்டாதி நட்சத்திரம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பெரும் தன இழப்புகளை சந்திச்சிருப்பார். குரு வேறு அவையே இருக்கார் ஜாதகத்தில், நிறைய நஷ்டத்தை வந்து பார்த்துருப்பார். ஓகேவா? ஓகேங்கய்யா. கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர், கௌலகரணத்தில் பிறந்திருக்கார். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டார். கேரக்டர் வைஸ் ஓகே ஜாதகர். சரியா? என்னப்பா கேரக்டர் வைஸ் ஓகேவாப்பா? ஓகே தான், நல்ல பையன் தான் சார். அமைதியா தான் இருப்பான், ரொம்ப எல்லாம் பட்டுலாம் இல்ல. அது நாகர்கோவிலேருந்து யாரோ ஒரு பையன் ஜாதகம் ஏதோ என்கிட்ட பார்க்கல, அந்த இது ஏதோ இந்த இது டெஸ்டெல்லாம் எடுத்து ஒரு பையனுக்கு ஏதோ பிரச்சனை, அது வேறையா? அது வேறு தான். சரி சரி ரைட்டு. ஒன்றுமே இல்லாமல் டெஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிலாம் சுற்றிட்டு இருந்தாரு ஒரு பையன். டீ நிறைய சாப்பிட்டு பித்த ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்டு. பாரு நிர்மலாமா பாரு, நிர்மலாமா கலக்குறீங்க, பயங்கரமான மெமரி வரும் உங்களுக்கு. ஆமாம், டீ சாப்பிட்டுன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் பித்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பித்த மயக்கத்துக்கு போயிட்டு ஸ்கேனு அது இதெல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருந்தார். அடுத்து என்ன ரோகிணிமா இங்கே ரோகிணி இருக்கே இல்லையா? பேசுறது கேட்கலையா? அதுக்கு எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுறது? அது ரோகிணி இல்லையா? கேக்குதுங்க குருஜி. அவங்களுக்கு ஏதோ டவர் ப்ராப்ளம் இருக்கலாம். டவர் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை. ரைட், சரி ரைட், ஓகே. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அதில்? கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா அந்த ஜாதகத்தில்? ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா. இப்ப சுக்கிர திசை அடுத்து வரும்போது திருமணம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல அந்த சுக்கிர திசையில வந்து இந்த மாந்திக்கு பரிகாரம் பண்ணா தான் திருமணம் நடக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதில் என்ன சந்தேகம்? மாதி தோஷத்தை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் சுக்கிரதசையிலும் திருமண வாழ்க்கை என்பது இல்லை அவருக்கு. ஓகேங்க ஐயா. மாதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் தான் கிடைக்கும். என்ன குமார் சார், என்ன இன்றைக்கி அமைதியாக இருக்கிறீங்க? எப்படி இருக்குது? ஐயா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஐயா. ரைட்டு ஓகே. அவர் இந்த இன்னொரு குமார் கேஆர் குமார், அவர் காலையில் கூட எனக்கு பேச முடியும். சரி ரைட் ஓகே. அப்படியே பாதி நேரத்தில் அப்படியே தூக்கம் வந்துட்டு. சரி. வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் பாடம் ரொம்ப சூப்பராக இருக்கு சார். ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் இருக்கு, பட் அது சேலஞ்சிங்காகவும். ஆமாம், நடத்துகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, பொறுமையாக நிதானமாக, ஆக்சிலேஷன் இல்லாமல், ஆணித்தரமான ரூல்ஸு. இங்கே வந்து நடக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வரவே வராது என்கிட்ட. இப்படின்னா இப்படி தான். எங்கே ரோகிணி வந்துட்டாங்களா? இதை கேள்வி இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா காணோம். சரி ரைட்டு. ஐயா உங்க தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புங்க.
பண்ண முடியாது. கண்டிப்பாக. தீர்ப்புனா இது இல்லை அவ்வளோதான், அது ஃபைனல். ஆமாம். இப்போ நாளையிலேருந்து நம்ம வந்து பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம எப்பொழுதுமே வந்து பலன் எடுப்பதில் தெளிவாக நம்ம வந்து இருந்தால் தான் பரிகாரங்களில் வந்து ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு ஜாதகம் இப்போ வந்து இதே ஜாதகத்தில் ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்ற காரணத்தை நம்ம வந்து வேறு எங்கேயாவது போய் நின்றுட்டு அந்த இடத்துக்கு பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கல்யாணம் நடக்குமா? நடக்காது. காரணத்தை கரெக்டாக போய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்று பரிகாரம் பண்ணும்போது அவர் கர்மா வந்து மாறும். பரிகாரங்களில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். அந்த கர்மாவை வந்து எந்த இடத்துனால இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த புள்ளியில் போய் நிற்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கஷ்டம். ஜோதிடத்தில் பலனை துல்லியமாக கண்டறிவது தான் வந்து கஷ்டம். பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, 100% உண்மைங்க. ஓகே தானே? ஓகேங்க, அருமைங்க. ஓகே சார். நிர்மலாமா, சார் நான் ஏற்கனவே ரோகிணிகிட்ட சொல்லிட்டேன். இங்கே பாருப்பா, நிர்மலாமா வந்து சர்வசாதாரணமாக நினைச்சிடாத. அந்த அம்மா வந்து எல்லாரை விட டாப் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பயங்கரமான ப்ராக்டிஸு, பயங்கரமான மெமரி பவர் அப்படின்னாங்க. ஆமாம் 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 ஆமாம். உண்மையிலேயே நிர்மலாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ தான் புதுசாக தான் வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ். இல்ல சார், நான் வந்து 2 வருஷம் இருக்கும் 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ ரீசனாக தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாங்க சார். சென்னை டைரக்ட் கிளாஸ் அது இதெல்லாம் வந்து நல்லா தெளிவடைஞ்சிட்டீங்க. ஆமா. ஆமாம், சென்னை டைரக்ட் கிளாஸ் போட்டதில் வந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் நல்ல பக்குவம் ஆகிட்டீங்க. ஆமாம். ஓகே, வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு ஜாதகம் தான், ஜாதகம்லாம் மாற்றக்கூடாது, எல்லாம் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். ஓகேங்க. முனுசாமி சொன்னார் பார்த்தீங்களா, ஐயா எல்லாம் ஓகே தாங்கய்யா, இந்த குரக உதைப்பு நினச்சா தான் ஒரு ஜாதகத்துக்கு குழம்பிடுவாங்க. அப்புறம் ஜாதகம் மாற்றக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு ஜாதகம் நடத்தினா தான் அவங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே தானே? ஓகேங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வந்து வகுப்பு முடிச்சுக்கலாம். சந்தேகம் இல்லை சார், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் சந்தேகம். இப்போ நம்ம வந்து எங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்து கடைசியில் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே மாந்தி தோஷம்தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? ஆமாம் சார், ஆமாம். இது ஐயா, இது ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இருந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் நடத்தி எங்களை வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் ஏற்படுத்திட்டீங்க ஐயா. பயங்கரமாக. செவ்வாயை வச்சு நீங்கள் வந்து பல விதமாக பிரிக்கலாம். ஒவ்வொரு சிலருக்கு காமத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் அதை வந்து அனுபவிக்க முடியாது. இப்போ வந்து இந்த ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிக்குவாங்க சிலர்லாம். அந்த மாதிரி தொந்தரவுகளையெல்லாம் வந்து உருவாக்கிடும். அதில் வந்து செவ்வாயில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உண்டு. செவ்வாயை வந்து சர்வசாதாரணமாக நினைச்சிடாதீங்க. செவ்வாய் ஒரு சிலர் வந்து விரும்புகிறாங்க, கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஆரம்பத்திலே விரும்ப மாட்டாங்க, எனக்கு கல்யாணமே வேணாம்ன்றுவாங்க. ஒரு சிலர் வந்து விரும்புவாங்க, ஆனால் அவங்களுடைய உடல் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்காது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கழிச்சு எனக்கு வந்து நிறைய ஜாதகம் வந்துருக்குது.
எடுத்து பார்த்தா அந்த பையன் வந்து ஆம்பளையே கிடையாது, ஆம்பளையே கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட பேசினா 20 நாளில் என்ன நடந்ததுன்னா 20 நாளில் இதுவரையும் ஒன்றுமே நடக்கவே இல்லை. இன்றைக்கி காலகட்டத்துக்கு பொண்ணுங்கள் வந்து ஓப்பனாகவே பேசுகிறாங்க. செக்ஸுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு அப்படிங்கிற அந்த பொண்ணு. ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா அது ரொம்ப டீப்பாக போகும். அப்போ அது வந்து லைட்டாக அன்றைக்கி சொன்ன இல்லையா, அலி நட்சத்திரங்கள்னு சொன்னேன். புதன், அப்புறம் வந்து கேது, சனி, செவ்வாய் இந்த சாரத்தில் அமர்ந்து அது மட்டும் பார்த்தா இன்னும் விதிகள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து பாதிப்பு வந்து தரும். சரியா? ஓகேங்க. திருமண வாழ்க்கையில் வந்து செவ்வாயை வச்சு பலன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் தேவைப்படாது. ஒரு சில பேருக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேர் இருக்காங்க, இன்னொரு பேர் இருக்காங்க. இவங்களுக்கு காமம் அதிகம் தேவைப்படும், இவங்களுக்கு வந்து கம்மியாக தேவைப்படும். இவங்களுக்கு அதிகம் தேவைப்படும், இவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். இவங்க சுத்தமாக விரும்பவே மாட்டாங்க, இவங்க விரும்புவாங்க. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அது ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. எல்லாத்தையுமே வந்து செவ்வாயை வச்சு நீங்கள் அழகாக சொல்ல முடியும். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். ஓகேவா? திருமண பொருத்தத்தில் அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். திருமண பொருத்தத்தில் செவ்வாய்க்கு தான் வந்து வேலையே அதிகம். அதுக்கப்புறம் தான் வந்து கலஸ்திரக்காரன், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், காதலுக்கு உண்டான கிரகம், எவ்வளோ சம்பாதிப்பாங்க, குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த கதை தான். திருமண பொருத்தத்தில் செவ்வாய்க்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ஓகேவா? ஓகே சார். ஆமாம். சொல்றீங்க. ம். உங்களை ஒருத்தர் தானே இதெல்லாம் சொல்ல முடியாது, வேறு யாராலும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அருமையான வகுப்பு, அருமையான எங்களுக்கு குருஜி. ஏதோ எங்கள் புண்ணியம் தானே இதெல்லாம் நாங்கள் வந்து கேட்குறது. இதில் என்ன இருக்குது? அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போகிறதும் நல்லாவே நடக்கும். எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்குது. இதில் நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கரெக்டா இல்லையா? இதில் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே யாருமே இங்கே எதுவுமே கிடையாது. கிருஷ்ணன் வந்து சொல்கிறது தான். அர்ஜுனன் வந்து என்ன கேட்குறாரு? யா கிருஷ்ணா, இப்படி எனக்கு வந்து அண்ணன்னு சொல்லாமல் போயிட்டே அப்படிங்கிறாரு. நீ ஏன்டா வருத்தப்படுற? வில்லும் நானே, விட்டதும் நான் தான், செத்து போனதும் நான் தான் அப்படிங்கிறாரு. எல்லாமே நான் தான் அப்படின்றாரு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் சார். எல்லாமே நான் தான் அப்படின்ட்டார் அவர். இதில் நீ வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? உனக்குன்னு முன்ன என்ன இருக்குன்னு கேள்வி கேட்குறாரு. எதுவுமே கிடையாது. இங்கே வந்தியா, வேஷம் போட்டியா, டைம் முடிஞ்சதா அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான். ஓகே தானே? ம் கீதையோட சொல்லி கொடுத்துட்டீங்க. ரைட். வகுப்பு முடிஞ்சது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து பரிகாரம் வந்து ஞாபகப்படுத்துங்க. சரி அப்ப. ரைட். அருமையா இருந்ததுங்க. நன்றிங்க. நல்லது. ரைட். ஓகே. சூப்பரா இருந்தது சார். ரைட். நன்றிங்க. ரைட்டுங்கம்மா. ஓகே. மெருகு ஏற்றம் ஒவ்வொரு வகுப்புலையும் இருந்து நேற்று. நல்லதுங்க. ஓகே. வணக்கம். ம். ஐயா நன்றிங்க ஐயா. நல்லதுங்கய்யா. ஓகே.